ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் புகழ் எப்படி வரும் என்ற தலைப்பிலையும், குறுக்கு புத்தி சரியானதா என்ற தலைப்பிலையும் ரெண்டு கதை கேட்போமா? முன்னொரு காலத்துல குடகு மலைங்கிற ஊர்ல செல்வந்தன் ஒருத்தன் இருந்தானா. அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தாலும் எச்சில் கையால காக்க ஓட்ட மாட்டான். ஆனாலும் தன்னை எல்லோரும் புகழணுங்கிற ஆசை அளவுக்கு அதிகமா இருந்துச்சான். காசு செலவில்லாம எப்படி புகழ் பெறுவதுன்னு யோசிச்சானா. ஒரு வழியும் புலப்படல. ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு யோசனை கிடைச்சிச்சான். அதை செயல்படுத்த முடிவு செஞ்சானா. அதாவது புலவர் யாரையாவது தன்னை பத்தி ஒரு பாடல் எழுத சொல்றதுங்கிறது தான் அந்த யோசனையா. எனவே அந்த ஊர்ல வசித்து வந்த புலவர்கிட்ட போனானா. புலவரே, உங்களுக்கு ஒரு பொற்காசு தரேன், என்ன புகழ்ந்து ஒரு கவிதை பாடுங்கன்னு சொன்னானா. ஒரு பொற்காசுக்காக நான் பாட மாட்டேன்னு சொன்னாராம் புலவர். அப்படின்னா 10 பொற்காசு தரேன்னு சொன்னானா பணக்காரன். 10 பொற்காசுக்காக நான் என் அறிவை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னாராம் புலவர். சரி, உங்களுக்கு 100 பொற்காசுகள் தரேன், எப்படியாவது ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்னானா பணக்காரன். 100 பொற்காசுகள் கிடைச்சிட்டா நான் உங்களை போல பணக்காரன் ஆயிடுவேன், பின்ன எதுக்காக உங்களை பத்தி நான் பாடணும்னு கேட்டாராம் புலவர். புலவரே, உங்களுக்கு என்னதான் வேணும்? என் சொத்து முழுவதும் தரேன், அப்போதாவது என்னை பத்தி ஒரு பாடல் பாடுவீங்களான்னு கேட்டானா பணக்காரன். உங்களோட சொத்து எல்லாம் எனக்கு வந்துடுச்சுன்னா நான் செல்வ சீமான் ஆயிடுவேன், நீங்க ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. ஓட்டாண்டியான உங்களை பத்தி பாட என்ன இருக்குன்னு கேட்டாராம் புலவர். நொந்து போனானா பணக்காரன். செல்வந்தரே, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, பெரும் புகழ் தன்னால தேடி வரும்னு சொன்னாராம் புலவர். புத்தி தெளிஞ்ச பணக்காரன் அசடு வழிய வீட்டுக்கு திரும்பினானா. இப்ப 2வது கதையை கேட்கலாமா? ஒரு சோம்பேறி கழுதை, அதுக்கு வேலை செய்யவே பிடிக்காது. அதோட எஜமான ரொம்ப நல்லவர். கழுதை அடிக்கடி வேலை செய்யாம படுத்துக்கிட்டாலும் அதை திட்டவோ அடிக்கவோ மாட்டாரு. இதனால கழுதை அடிக்கடி மட்டம் போட்டு எஜமானனை ஏமாத்திக்கிட்டு வந்துச்சான். ஒரு நாள் உப்பு மூட்டையை ஏத்திக்கிட்டு வியாபாரி அடுத்த கிராமத்துக்கு போனாராம். வழியில ஆறு ஒண்ணு குறுக்க வந்துச்சான். ஆத்துல இறங்கி நடந்துச்சான் கழுதை. ஒரு இடத்துல கொஞ்சம் பள்ளமா இருந்ததை பார்க்காம கால் தடுமாறி விழுந்துருச்சான். தண்ணியில உப்பு கரைஞ்சிச்சான். கழுதை எழுந்து நடந்தப்போ சுமையே தெரியலையா. ஓஹோ, இனி ஆத்துல இறங்கி நடந்தா தடுமாறி விழுந்தா சும குறையும்னு கழுதை தனக்கு தானே நினைச்சுக்கிச்சான். கொஞ்ச நாள்ல வியாபாரி கழுதையின் மீது துணி மூட்டையை ஏத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு புறப்பட்டாராம். குறுக்க ஆறு வந்தப்ப சோம்பேறி கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்துல விழுந்தா பாதி சும குறையும்னு நினைச்சுச்சான். பாதி ஆத்துல வேணுனே விழுந்துச்சான். துணி மூட்டை நனைஞ்சிச்சான். கழுதை எழ முயற்சி பண்ணுச்சான், ஆனா எழவே முடியல. நனைஞ்ச துணியோட பாரம் முன்ன விட 10 மடங்கு அதிகமாகி கழுதைய அமுத்துனுச்சான். தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கும் குறுக்கு புத்திக்கும் சரியான தண்டனை. எல்லா நேரத்திலையும் குறுக்கு புத்தி கை கொடுக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே பாரத்தை சுமந்துகிட்டு நடந்துச்சான் கழுதை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.